அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 5வது பாடமாக இருக்க சிற்றிலக்கியம் பார்த்துட்ருக்கோம். சிற்றிலக்கியத்தில் கலம்பகம் பற்றி நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி கலம்பக உறுப்புகளுக்கான இலக்கணம் பற்றி பார்க்கலாம். அதில் முதல் உறுப்பு என்னென்னா புயம். கலம்பக உறுப்புகள் மொத்தம் 18 பார்த்துருக்கோம். 18 மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா உறுப்புகள் தோன்றியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒவ்வொரு பாட்டியல் நூல்லையும் எத்தனை கலம்பக உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி அந்த உறுப்புகளோட இலக்கணத்தில் ஒவ்வொரு உறுப்பும் அதனோட இலக்கணத்தை பற்றியும் பார்க்கலாம். இப்போ புயம் அப்படின்னா என்னென்னா, பாட்டுடை தலைவனுடைய தோளின் வனப்பையும் ஆற்றலையும் புகழ்ந்து பாடுவது தான் புயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலம்பக உறுப்பில் முதல் உறுப்பு எதுனா புயம். புயம் அப்படின்னா என்னென்னா தோல். ஒரு தலைவனோ ஒரு பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவனாக யார் இருப்பாங்க அப்படின்னா, கடவுளோ அல்ல சிறந்த மனிதர்களில் யாராவது ஒருத்தரையோ பாட்டுடை தலைவனாக வச்சு பாடுறது தான் கலம்பகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் புயம் அப்படிங்கிற உறுப்பு பாட்டுடை தலைவனோட தோளின் வனப்பையும் ஆற்றலையும் புகழ்ந்து பாடுவது தான் புயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டுடை தலைவனுடைய தோளின் வனப்பையும் ஆற்றலையும் புகழ்ந்து பாடுவது புயம். அடுத்தது 2வது உறுப்பு அம்மானை. அம்மானை அப்படின்னா 3 பெண்கள் பாடிக்கொண்டே காய்களை வைத்து ஆடும் ஒரு வகை ஆட்டம். அம்மானை என்பது 3 பெண்கள் பாடிக்கொண்டே காய்களை வைத்து ஆடும் ஒரு வகை ஆட்டம். அதில் முதலாவதாக ஒருத்தி என்ன பண்ணுவான்னா தலைவனை புகழ்ந்து பாடுவா. 2வதாக இருக்கிறவ அந்த புகழ்ந்து பாடின பாட்டில் இருக்க ஒரு ஐயத்தை கேள்வியாக கேட்பாங்க. 3வதாக இருக்கிறவங்க அவங்க 2 பேர்த்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு விடையை சொல்லுவாங்க. அதுதான் அம்மானை. அம்மானை என்பது 3 பெண்கள் பாடிக்கொண்டே காய்களை வைத்து ஆடும் ஒரு வகை ஆட்டம். ஒருத்தி தலைவனை புகழ, 2ஆம் அவள் அதில் ஒரு ஐயம் உண்டாக்க, 3ஆம் அவள் இருவரும் ஏற்கும் விடையை கூறுவதாக பாடுவது தான் என்னது அம்மானை அப்படிங்கிறதுக்கான இலக்கணம். 3வது உறுப்பு ஊசல். ஊசல் அப்படிங்கிறது பெண்கள் ஊஞ்சலாடி கொண்டு பாடுவதாக அமைந்தது தான் ஊசல். பெண்கள் ஊஞ்சலாடி கொண்டு பாடுவதாக அமைந்தது ஊசல். அடுத்தது மடக்கு. 4வது மடக்கு. நூலின் இடையிடையே சொல் சீர் ஆகியன மீண்டும் பொருள் வேறுபாட்டுடன் அமையுமாறு பாடுவது தான் மடக்கு. மடக்குனா ஒரு செய்யுளோட ஒரு செய்யுள் இருக்கு, அதில் ஒரு பாடலோட இறுதியில் இருக்க சொல்லோ சீரோ அடுத்த வரியிலையும் தொடர்ந்து வர்றது தான் மடக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நூலின் இடையிடையே சொல் சீர் ஆகியன மீண்டும் பொருள் வேறுபாட்டுடன் அமையுமாறு பாடுவது தான் மடக்கு. 5வது உறுப்பு களி. களி அப்படிங்கிறது கற்குடியர் கல்லை சிறப்பித்து பாடுவதாக அமைவது. இப்போ கல் குடிக்கிறவங்க இப்போ போரில் ஜெயித்த உடனே அந்த கல்லருந்தது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடியிருப்போம். அந்த மாதிரி கல் குடிக்கிறவங்க அந்த கல்லை சிறப்பித்து பாடுறதா அமையிறது தான் என்னதுன்னா களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது உறுப்பு மரம். ஓர் அரசன் மறவர் மகளை தனக்கு மனம் பேசுமாறு ஒரு தூதனை அனுப்ப, அத்தூதனிடம் மனவினை மறுத்தும் அரசனை இகழ்ந்தும் பேசுவதாக பாடுவது மரம். இப்போ அரசன் ஒரு அரசர் இருக்காருன்னா அந்த அரசர் இன்னொரு அரசரோட மகளை இன்னொரு அரசரோ இல்லை இன்னொரு வீரரோட மகளையோ தனக்கு திருமணம் பண்ணி தர சொல்லி கேட்கறதுக்காக ஒரு தூதுவனை அனுப்புகிறாங்க. அந்த எதிரில் இருக்க அந்த அரசனோ இல்லை வீரரோ தன்னோட மகளை அந்த மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தும் கேட்ட அந்த அரசனை இகழ்ந்தும் பாடுறது தான் மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரசன் மறவர் மகளை தனக்கு மனம் பேசுமாறு ஒரு தூதனை அனுப்ப, அத்தூதனிடம் மனவினை மறுத்தும் அரசனை இகழ்ந்தும் பேசுவதாக பாடுவது தான் மரம். 7வது உறுப்பு சித்து. ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகமாக்கும் ஆற்றல் பெற்ற சித்தர்கள் தங்கள் ஆற்றலை புகழ்ந்து ஒரு தலைவனிடம் பாடுவதாக வருவது தான் சித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்து அப்படின்னா ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகமாக மாற்ற ஆற்றல் பெற்ற சித்தர்களை தான் சித்து அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. தங்கள் ஆற்றலை அந்த மாதிரியான சித்தர்கள் தன்னோட ஆற்றலை புகழ்ந்து ஒரு தலைவன்கிட்ட பாடுறது தான் சித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது உறுப்பு காலம். பொருள் வயிர் பிரிந்த தலைவனை எண்ணி வாடும் தலைவி கார்காலத்தால் தனக்குண்டாகும் துன்பங்களை பாடுவதாக அமைவது. காலம் அப்படிங்கிறது எதுனா கார்காலம். இந்த இடத்துல கார்காலத்தில் வச்சு பாடியிருக்காங்க. தலைவன் தலைவி பிரிந்து இருக்கும்போது கார்காலம் வருது. அப்போ தலைவனை தான் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வாடுறேன் அப்படிங்கிறத ஒரு தலைவி பாடுறதா அமையிறது தான் இங்கே காலம் அப்படிங்கிற உறுப்பாக கொடுத்துருக்காங்க. பொருள் வயிர் பிரிந்த தலைவனை எண்ணி வாடும் தலைவி கார்காலத்தால் தனக்குண்டாகும் துன்பங்களை பாடுவதாக அமைவது காலம்.
9வது உறுப்பு மதங்கி. மதங்கி அப்படின்னா இசைக்கும் கூத்துக்கும் உரிய ஒரு வகை சாதியர் மதங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இசைக்கும் கூத்துக்கும் உரிய இப்போ வந்து பாணர், பாடினியர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மதங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதியினர் இருக்காங்க. இவங்க இசைக்கும் கூத்துக்கும் உரியவங்க. இசைக்கும் கூத்துக்கும் உரியவங்க தான் இந்த மதங்கர் அப்படிங்கிறவங்க. அந்த ஜாதியில் இருக்க பெண் ஒருத்தி வந்து தன்னோட 2 கையிலையுமே வாளேந்தி சுழற்சி ஆட அம்மங்கையோட எழில் கண்டு ஒருவன் பாராட்டி பாடுவதா அமையிறது தான் என்னது மதங்கி. மதங்கர் அப்படிங்கிறது ஒரு வகை ஜாதி. அந்த ஜாதி எதுக்கு பேர் போனது அப்படின்னா இசைக்கும் கூத்துக்கும் உரிய ஒரு வகை ஜாதி தான் மதங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதங்கர் ஜாதியில் இருக்க ஒரு பெண் ஒருத்தி 2 கைகள்லையும் வாளேந்தி சுழற்சி ஆடுறாங்க. அந்த பெண் ஆடுறத பார்த்து ஒரு தலைவனோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பாராட்டி பாடுறதா அமையது தான் என்னது மதங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10வது உறுப்பு வண்டு. பிரிந்து சென்ற தலைவன் எடுத்து தலைவி வண்டை தூது விடுப்பதாக பாடுவது தான் வண்டு. பிரிந்து சென்ற தலைவன் எடுத்தி தலைவி வண்டை தூது விடுப்பதாக பாடுவது வண்டு. அடுத்தது மேகம். 11வது உறுப்பு மேகம். பிரிந்து சென்ற தலைவன் எடுத்து தலைவி மேகத்தை தூதாக விடுப்பது தான் என்னதுன்னா மேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டு அப்படின்னாலும் தூது அனுப்புறது தான், மேகம் அப்படின்னாலும் தூது அனுப்புறது தான். தலைவன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தலைவி தூதாக அனுப்புறது, அது அனுப்புகிற பொருளை பொறுத்து வண்டு விடு தூது, மேக விடு தூது அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. 12வது உறுப்பு கைக்கிளை. ஒரு தலை காமம் தோன்ற காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல் என 4 வகையும் அமைய பாடுவது தான் கைக்கிளை. கைக்கிளை அப்படிங்கிறது நம்ம ஐந்திணை, அன்பின் ஐந்திணைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மொத்தம் திணைகள் 8 பிரிச்சிருப்பாங்க, 7 பிரிச்சிருப்பாங்க. அதில் கைக்கிளை, பெருந்திணை அதுவும் வரும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கைக்கிளை அப்படிங்கிறது ஒரு தலை காமம். இந்த ஒரு தலை காமம் தோன்றதுக்கப்புறம் என்னென்ன தோன்றும் அப்படின்னா காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல், இந்த 4 வகையையும் அமைத்து பாடுறது தான் என்னென்னா கைக்கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காமம். ஆண் பெண் 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டும் காதல் தோன்றுது அப்படின்னா அதுதான் ஒரு தலை காமம். அதை எப்படி அறிவாங்க அப்படின்னா இந்த காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல், இந்த 4 வகை மூலமாக தான் அவங்க கைக்கிளை இருக்கு, அவங்களுக்கு ஒரு தலை காமம் தோன்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அந்த 4ஐயும் வச்சு பாடுறது என்னது கைக்கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 13வது உறுப்பு எதுனா சம்பிரதம். சம்பிரதம் அப்படின்னா சால வித்தை வல்லார் தம் ஆற்றலை கூறுவதாக அமைவது. சால வித்தை, அனைத்து வகையான வித்தைகளையும் கற்ற ஒருவர் வந்து தன்னோட ஆற்றலை கூறுவதாக அமைகிறது தான் சம்பிரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14வது தவம். தவம் அப்படிங்கிற உறுப்பு கலம்பக உறுப்பு என்ன சொல்லுதுன்னா சால வித்தை விலக்கி இறைவனை எண்ணி செயல்படுமாறு பாடுவதாக அமைவது. தன்கிட்ட நிறைய வித்தைகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் விலக்கிட்டு இறைவனை நினைச்சு பாடுறது தான் தவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாம் 14 உறுப்புகள் பார்த்தோம். பன்னிரு பாட்டியலில் 14 உறுப்புகள் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புய முதல் தவம் ஈராக அப்படின்னு சொல்லி மொத்தம் 14 உறுப்புகள் சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் இந்த 14 வச்சுட்டு அடுத்ததாக வர 4 மட்டும்தான் சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், இது எல்லாமே அடுத்த 4 மாறி மாறி கூறியிருக்கோம். அப்போ இந்த 14 தான் வந்து முதன்மையான கலம்பக உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மாறாமல் வர எல்லா கலம்பகத்துக்கு இலக்கணம் சொல்கிற அந்த பாட்டியல் நூல்களில் 14 உறுப்புகள் மாறாததாக இருக்கும். அதுதான் இந்த 14 உறுப்புகள். அதற்கான விளக்கம் பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் 5 உறுப்புகளுக்கான விளக்கம் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒவ்வொரு பாட்டியல் நூலையும் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள், இவை 14ம் பழமையான கலம்பக உறுப்புகள். இவை அன்றி பாட்டியல் நூல்களில் காணப்படும் வேறு சில புதிய உறுப்புகள். இது எல்லாமே வந்து இப்போ தோன்றினது இல்லை, அந்த பாட்டியல் நூல்கள்லேயே கூறப்பட்டிருக்க புதிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5க்கு அப்புறம் பார்க்க போகிறது இப்போ இந்த காலத்தில் தோன்றிய புதிய கலம்பக உறுப்புகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாட்டியல் நூல்கள்லேயே இடம்பெற்றிருக்க புதிய கலம்பக உறுப்புகள் பற்றி பார்க்கலாம். பான் அப்படின்னா ஊடல் கொண்ட தலைவியிடம் சேர எனும் தலைமகன் தலைவியின் கோபத்தை தணிக்க பாணனை தூது அனுப்புவதாக பாடுவது தான் பான். ஊடல் கொண்ட தலைவியிடம் அதாவது தலைவன்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்க தலைவி, அந்த தலைவி கூட சேரணும் அப்படின்னு நினைக்கிற தலைமகன் தலைவியோட கோபத்தை தணிக்கிறதுக்காக ஒரு பாணனை தூதாக அனுப்புகிறாங்க, அதுதான் பான். அடுத்தது 16வது கலம்பக உறுப்பு தலைமகள் அணிதற்கு தலைவன் தலையுடை ஏந்தி வந்த தோழியிடம் குறை கூறி கொடுத்து அதனை தலைவி ஏற்றுக்கொள்ளும்படி
செய்யுமாறு வேண்ட தோழியும் அதனை தலைவியிடம் தந்து தலைவியின் விருப்பத்தை தலைவனுக்கு கூறுவதாக அமைவது. தலைவன் தலைவிக்கு இடையில் தோழி தன்னோட கருத்தை கூறி அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக பேசுகிறது தான் தலை. அதான் தலைமகள் அணிதற்கு தலைவன் தலையுடை ஏந்தி வந்த தோழிக்கிட்ட குறை கூறி கொடுத்து அதனை தலைவி ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யணும், அதை தலைவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தோழிக்கிட்ட கேட்குறாங்க. அதை தலைவியிடம் தந்து தலைவனோட விருப்பத்தை தலைவிக்கிட்ட சொல்லி தலைவன் தலைவி 2 பேருக்குமே சமாதானப்படுத்துகிற மாதிரி அமையிறது தான் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 17வது உறுப்பு இரங்கல். இரங்கல் அப்படிங்கிறது தலைவனை பிரிந்த தலைவி பிரிவாற்றாது கடல் களி முதலியவற்றை நோக்கி இறங்கி பாடுவதாக வருவது. தலைவனை பிரிந்த தலைவி தலைவனோட பிரிவை தாங்க முடியாமல் கடலை பார்த்தும் களியை பார்த்தும் முதலியவற்றை நோக்கி இறங்கி பாடுவதாக வர்றது தான் என்னதுன்னா இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது உறுப்பு ஊர். பாட்டுடை தலைவன் வாழும் ஊரின் பெருமையை தோன்ற பாடுவது தான் ஊர் அப்படிங்கிற கலம்பக உறுப்பு. பாட்டுடை தலைவன் வாழும் ஊரின் பெருமையை தோன்ற பாடுவது ஊர். இப்போ சிதம்பர பாட்டியலை பார்த்தோன்னா ஊர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுவே இலக்கண விளக்க பாட்டியலில் ஊருக்கு பதிலாக குரம் தூது கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்க மாற்றம். அடுத்தது குரம். தலைவி விரும்பிய தலைவனுடன் சேரும் வாய்ப்பினை குரமகள் ஒருத்தி குறிப்பார்த்து உரைப்பதாக வருவது குரம். தலைவி விரும்பிய தலைவனுடன் சேரும் வாய்ப்பினை குரமகள் ஒருத்தி குறிப்பார்த்து உரைப்பதாக வருவது தான் குரம். தூது. தலைவனை பிரிந்த தலைவி தலைவனிடம் தன் கருத்தை உரைக்குமாறு அக்ரிணை பொருள் பாங்கி முதலியோரை தூது விடுப்பதாக வருவது தான் தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவனை பிரிந்த தலைவி தலைவன்கிட்ட தன்னோட கருத்தை சொல்லுமாறு, இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, மேகம் வண்டி இதெல்லாம் தூது விடுப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அக்ரிணை பொருளையோ அல்லது பாங்கி முதலியாரையோ பாங்கி இவங்களெல்லாம் தூது விடுப்பதாக அமையிறது தான் என்னதுன்னா தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே ஒரு டவுட் பார்த்துக்கலாம். இப்போ சிதம்பர பாட்டியலில் பார்த்தோன்னா குரம் பான் தலை இரங்கல் அப்படிங்கிற 4ஐயும் மேலே பன்னிரு பாட்டியலில் சொன்ன 14ஓட குரம் பான் தலை இரங்கலை சேர்த்துருப்பாங்க. அதுவே வெண்ப பாட்டியலில் பார்த்தோன்னா குரம் அதுக்கு பதிலாக அதை இழுத்துட்டு ஊரை சேர்த்துருப்பாங்க. இப்போ நாம் பார்த்த 5ம் பார்த்தோன்னா குரம் பான் தலை இரங்கல் ஊர். இந்த 5ம் தான் நம்ம பன்னிரு பாட்டியலில் இல்லாமல் அடுத்த பாட்டியல் நூல்களில் சேர்க்கப்பட்ட கலம்பக உறுப்புகளாக பார்த்தோம். சிதம்பர பாட்டியலில் குரம் பான் தலை இரங்கல் 4ம் கூறியிருப்பாங்க. அதுவே வெண்பா பாட்டியலில் பான் தலை இரங்கல் ஊர் இந்த 4ம் சேர்த்துருப்பாங்க. இலக்கண விளக்க பாட்டியல்லையும் பன்னிரு பாட்டியலில் சொன்னால் அதே 14 உறுப்புகளாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த கலம்பக உறுப்புகளை முதல்ல பார்த்த இந்த புயம் அம்மானை ஊசல் மடக்கு களி மரம் சித்து காலம் மதங்கி வண்டு மேகம் கைக்கிளை சம்பிரதம் தவம் இந்த 14ம் பார்த்தோன்னா பன்னிரு பாட்டியலில் கூறிய கலம்பக உறுப்புகள். இந்த பான் தலை இரங்கல் ஊர் குரம் தூது இது எல்லாமே அடுத்து வந்த சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் இதில் கூறப்பட்ட கலம்பக உறுப்புகள். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது இப்போ இருக்க காலத்தில் உரையாசிரியர்களால் எடுத்து காட்டப்பட்ட கலம்பக உறுப்புகள். இனி பாட்டியல் நூல்களில் குறிப்பிடப்பெறாமல் உரையாசிரியர்களால் எடுத்து காட்டப்பெற்ற இலக்கிய உறுப்புகள், உரையாசிரியர்களாலும் காட்டப்பெறாமல் கலம்பக இலக்கியங்களில் பயின்ற உறுப்புகளை பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த 19 உறுப்புகளும் கலம்பகத்துக்கு இலக்கணம் சொல்கிற பாட்டியல் நூல்களில் இடம்பெற்ற உறுப்புகள். இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உரையாசிரியர்களால் கூறப்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆட்சிப்படை. ஆட்சிப்படை அப்படின்னா புரவலன் ஒருவனிடம் பொருள் பெற்ற இரவலன் ஒருவன் மற்றொருவனை அவனிடத்து ஆட்சிப்படுத்துவதாக வருவது தான் ஆட்சிப்படை. புரவலன் அப்படின்னா ஒரு புலவன் பாடல் பாடி ஒரு அரசர்கிட்ட பரிசு பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வழியில் இன்னொரு புலவரை பார்க்கும்போது நீயும் இந்த மன்னர்கிட்ட போய் பாட்டு பாடின அப்படின்னா அவர் உனக்கு பொருள் தருவார் அப்படின்னு சொல்லி ஆட்சிப்படுத்துவதாக அமைது தான் என்னதுன்னா ஆட்சிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இடைச்சியார். இடைச்சியார் அப்படின்னா தயிர் விற்கிறவங்கள தான், தயிர் விற்கிற தொழில் செய்வாங்க இல்லையா, அவங்கள தான் இடைச்சியார்னு சொல்லுவாங்க. தெருவில் தயிர் விற்கும் இடைச்சி ஒருத்தியின் எழிலை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது. தெருவில் தயிர் விற்கும்
இடைச்சி ஒருத்தியின் எழிலைக் கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது தான் இடைச்சியார். அடுத்தது கீரையார். கீரை விற்கிறவங்களோட எழிலை பார்த்து காதல் கொள்றது தான் என்னதுன்னா கீரையார். தெருவில் கீரை விற்கும் ஒருத்தியின் எழிலைக் கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது கீரையார். அடுத்தது தலைச்சியார் அப்படின்னா மீன் விற்கிறவங்கள பார்த்து காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக அமையிறது தான் என்னன்னா தலைச்சியார். தெருவில் மீன் விற்கும் ஒருத்தியின் எழில் நலங்களை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது தலைச்சியார். கொச்சியார் அப்படின்னா வைணவ பெண் துறவியாகி ஒருத்தியை வைணவ பெண் துறவியாகிய ஒருத்தியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது தான் கொச்சியார். கொச்சியார்னா திருமால வழிபடுற பெண்களை வந்து கொச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சியார் அப்படின்னா சிவனை வழிபடுற பெண் துறவிகளை சொல்கிறாங்க. சிவசின்னம் அணிந்த பெண் துறவியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது தான் பிச்சியார். அடுத்தது யோகினியார் அப்படின்னா சூலப்பொறி உடம்பில் திகழ கையில் காபாலத்துடன் காட்சி தரும் யோகினி என்னும் மங்கை சிவனை நோக்கி தவம் செய்பவள். யோகினி அப்படின்னா யாருன்னா சூலப்பொறி உடம்புல இருக்கும். சூலப்பொறிக்கான அந்த அடையாளம் வந்து உடம்பில் திகழ கையில் கபாலத்துடன் ஒரு பெண்ணு காட்சி தந்தாங்க அப்படின்னா அவங்கள யோகினி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா சிவனை நோக்கி தவம் செய்கிறவங்க தான் யோகினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகினியோட பெருமைகளை சொல்கிறது தான் இந்த யோகினியார் அப்படிங்கிற பகுதி. அடுத்ததாக ஸ்லேடை. ஸ்லேடை அப்படின்னா செம்மொழியாலோ பிரிமொழியாலோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளமைய பாடப்பெறுவது தான் ஸ்லேடை. செம்மொழியாலோ பிரிமொழியாலோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளமைய பாடப்பெறுவது ஸ்லேடை. இதை வந்து நம்ம யாப்பருங்கலகத்தில் இலக்கணத்திலே பார்த்துருப்போம். ஸ்லேடை வந்து செம்மொழி ஸ்லேடை, பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பல்லு. பல்லர்கள் வாழ்வியல் நிகழ்ச்சிகளை கூறும் முறையில் இறுதியில் பல்லீரே என்ற சொல் கொண்டு முடிவதாக பாடுவது தான் பல்லு. பல்லர்கள் வாழ்க்கையில் நடைபெற பல்லர்கள்னால் யாரும் உழவு தொழில் செய்கிறவங்க, அவங்களோட வாழ்க்கையில் நடைபெற நிகழ்ச்சிகளை கூறுறதா அமையிறது தான் பல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அந்த பல்லு பாடல் இருக்கு இல்லையா, அதில் இறுதி வரி எப்படி இருக்குன்னா பல்லீரே அப்படின்னு சொல்லி முடியறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாத வகுப்பு. பாத வகுப்பு அப்படின்னா புய வகுப்புனா என்ன, புயம்னா என்ன சொன்னால் தோல், ஒரு தலைவனோட தோலை பற்றி பாடுறது அப்படின்னு. அதுவே பாத வகுப்புனா ஒரு தலைவனோட திருவடி சிறப்பை பாடுறதா அமையிறது தான் என்னது பாத வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புய வகுப்பு என்பதற்கொப்ப பிற்காலத்தில் தோன்றிய இவ்வுறுப்பு தலைவனின் திருவடி சிறப்பை உரைப்பதாக வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வெறி விலக்கல். வெறி விலக்கல் அப்படின்னா களவொழுக்கம் ஒழுகிய தலைவியின் மேனி வேறுபாடு கண்டு தெய்வ குற்றம் என எண்ணியதாய் வெறியாட்டயரச் செய்வாள். அப்போது தோழி தலைவியின் காதலை வெளிப்படுத்துவாள். வெறி விலக்கல் அப்படின்னு என்னென்னா, இப்போ தலைவனும் தலைவியும் தன்னோட வீட்டுக்கு தெரியாமல் களவில் காதல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற டைமில் தலைவிக்கு வந்து பசலை பாஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இழைச்சி போய் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுவாங்க. அதை பார்த்து ஏதோ இவங்க மேலே தெய்வம் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வெறியாட்டம் செய்வாங்க. அப்படி நடக்கும்போது அப்போ தோழி என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவிக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை, ஒருத்தவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வெறியாட்டல் நடக்கும்போது தான் தோழி தலைவியோட காதலை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. களவொழுக்கம் ஒழுகிய தலைவியில் மேனி வேறுபாடு கண்டு தெய்வ குற்றம் என எண்ணியதாய் வெறியாட்டயரச் செய்வாள். அப்போது தோழி தலைவியின் காதலை வெளிப்படுத்துவாள். இது வரைக்கும் நம்ம இந்த காலத்தில் உரையாசிரியர்களுக்குரிய கலம்பக உறுப்புகள் பற்றி பார்த்தோம். இனிமேல் கலம்பகம் வந்து யார் மேலே பாடுவாங்க, அதோட நூல் பேர் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இயன்ற பாட்டுடை தலைவன் பெயராலோ பாட்டுடை தலைவன் ஊர் பெயராலோ பெயர் பெறுவதை கலம்பக இலக்கியங்களின் சிறப்பு. அது ஒரு கலம்பக நூல் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டுடை ஒரு கலம்பக நூல்னால் ஒரு பாட்டுடை தலைவன், அதாவது தெய்வத்தையோ அல்லது ஒரு மக்களில் சிறந்த ஒருவரையோ பாட்டுடை தலைவனாக வச்சு தான் கலம்பக நூல் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி எழுதும்போது அந்த நூலில் இருக்க பாட்டுடை தலைவன் யாரோ அவரோட பெயராலேயோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாட்டுடை தலைவன் எந்த ஊரை சேர்ந்தவரோ அந்த ஊர் பெயராலேயோ தான் அந்த கலம்பகத்துக்கு பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு அழகர் கலம்பகம், திருவேங்கட கலம்பகம். அழகருங்கிறது அந்த பாட்டுடை தலைவனோட பேர், அதனால அழகர் கலம்பகம். திருவேங்கடம் அப்படிங்கிறது ஒரு ஊர், அந்த பாட்டுடை தலைவனோட ஊரை குறிக்கிற பேருங்கிறனால அதில் திருவேங்கட கலம்பகம், அதாவது பாட்டுடை தலைவன் பெயர் அல்லது பாட்டுடை தலைவனோட ஊரோட பேரில் தான் கலம்பக நூல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. அடுத்ததாக இவ்வரையறைக்கு மாறுபட்ட நிலையிலும் உள்ளது.
இப்போ இது நம்ம பாட்டுடை தலைவன் பேரில் அப்படி இல்லை பாட்டுடை தலைவனோட ஊர் பேரில் வந்து கலம்பக நூல் பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வரையறைக்கு மாறுபட்ட நிலையிலும் வந்து பேர் வச்சுருக்காங்க கலம்பகத்துக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அருக மதத்தை சார்ந்த திருக்கலம்பகம். இப்போ திருக்கலம்பகம் அப்படிங்கிற நூல் வந்து அருக மதத்தை சார்ந்தது. இது எந்த ஊரில் இந்நூல் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, மயிலையில் எழுந்தருளியுள்ள அருகுதேவரை குறித்து உதீசி தேவர் என்பவரால் பாடப்பெற்ற நூல் தான் இந்த கலம்பக இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அருகதேவரை பற்றி பாடியிருக்காங்க. எந்த ஊரில் இருந்த அருகதேவர் அப்படின்னா, மயிலையில் எழுந்தருள், அதாவது மயிலாப்பூரில் எழுந்தருளி இருக்க அருகதேவரை பற்றி பாடியிருக்காங்க. அப்போனா இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கணும் அப்படின்னா, ஒன்று அருக கலம்பகம் அப்படின்னு வச்சுருக்கணும், அப்படின்னா மயிலை கலம்பகம் பேர் வச்சுருக்கணும். ஆனால் இதோட பேர் என்ன, திருக்கலம்பகம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா கலம்பகத்துக்கு பேர் எப்படி வைக்கணும், ஒன்று பாட்டுடை தலைவன் பேராலேயோ அல்லது பாட்டுடை தலைவன் வீற்றிருந்த ஊர் பேராலேயோ அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாறாக இதில் வந்து திருக்கலம்பகம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவ்வரையறைக்கு மாறுபட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அருக மதத்தை சார்ந்த திருக்கலம்பகம் இந்நூல் மயிலையில் எழுந்தருளியுள்ள அருகதேவரை குறித்து உதீசி தேவர் என்பவரால் பாடப்பெற்ற நூல். கலம்பக இலக்கியங்களின் மரபுப்படி இந்நூல் மயிலை கலம்பகம் என்றோ அருகதேவர் கலம்பகம் என்றோ பெயர் பெற்றிருக்கணும். ஆனால் இதோட பேர் திருக்கலம்பகம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருக்கலம்பகம் எழுதின ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா உதீசி தேவர். அடுத்தது இப்போ நம்ம மேலே பார்த்தோம், தேவர்களுக்குன்னா 100 பாடல் இருக்கணும். தேவருக்கு 100 பாடலும், முனிவருக்கு 95 பாடலும், அரசருக்கு 90 பாடலும், அமைச்சருக்கு 70 பாடலும், வணிகர்களுக்கு 50 பாடலும், வேளாளருக்கு 30 பாடலும் வச்சு பாடணும் அப்படிங்கிறது மரபு அப்படின்னு சொன்ன நூல் எதுனா பன்னிருப்பாட்டியல் வந்து சொல்லியிருக்கு. தேவருக்கு 100 பாடல், முனிவருக்கு 95 பாடல், அரசருக்கு 90 பாடல், அமைச்சருக்கு 70, வணிகருக்கு 50, வேளாளருக்கு 30 அப்படின்னு சொல்லி வச்சு பாடணும் அப்படின்னு சொல்லி பன்னிருப்பாட்டியல் வந்து இலக்கணம் கூறியிருக்கு. ஆனால் அதற்கு மாறாக வந்து இங்கே எப்படி ஒரு கலம்பகத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு நூல் இருக்குன்னா அந்த கலம்பக நூலுக்கு எத்தனை பாடல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது மாறியும் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிவப்பிரகாச சுவாமிகளின் சிவஞான பாளைய சுவாமிகள் கலம்பகத்தில் 95 பாடலுக்கு பதிலாக 93 பாடல்கள். சிவப்பிரகாச சுவாமிகள் இவங்க ஒரு முனிவர், அப்போனா இவங்களுக்கு 95 பாடல் வந்திருக்கணும். ஆனால் அதில் 93 பாடல்கள் தான் இருக்குது. சிவப்பிரகாச சுவாமிகளின் சிவஞான பாளைய சுவாமிகள் கலம்பகத்தில் 95 பாடலுக்கு பதிலாக 93 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திருக்கலம்பகத்தில் 100 பாடலுக்கு மேலும் 10 பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கலம்பகம் அப்படின்னா அருகரை பற்றி பாடியிருக்காங்க. அருகர் அப்படின்னா யார், தெய்வம். அப்போ அவங்களுக்கு 100 பாடல் வச்சு பாடணும் அப்படிங்கிறது பன்னிருப்பாட்டியலுக்குரிய மரபு. ஆனால் இதில் 110 பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நந்தி கலம்பகத்திலையும் 100க்கு மேலும் 9 பாடல்கள் சேர்த்துருக்கு. நந்தி 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ மன்னனுக்கு என்ன 100 பாடலுக்கு மேலே 109 பாடல்கள் வச்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ கலம்பக உறுப்புகள் வந்து மொத்தம் 18ன்னு பார்த்தோம். 18 உறுப்புகள் இல்லாமல் அதிகமான எண்ணிக்கையில் உறுப்புகளை வச்சும் பாடியிருக்காங்க. 18 உறுப்புகளுக்கு குறைவான எண்ணிக்கையில் வச்சும் பாடல்கள் பாடியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 18 உறுப்புகளில் குறைந்த ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், தில்லை கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம், நந்தி கலம்பகம் ஆகியவை உள்ளன. இந்த கலம்பக நூல்கள் எல்லாமே 18 உறுப்புகளுக்கு குறைவாக அமைந்த பாடல், 18 உறுப்புகளுக்கு குறைந்த உறுப்புகளை வச்சு பாடியிருக்காங்க. என்னென்னா ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், தில்லை கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம், நந்தி கலம்பகம். இதெல்லாம் வந்து 18 உறுப்புகளுக்கு குறைவான உறுப்புகளை வச்சு பாடியிருக்காங்க. அடுத்தது 18 உறுப்புக்கு அதிகமான உறுப்பை வச்சு பாடின நூல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா அனந்த கிருஷ்ண ஐயங்கார் என்பார் பாடிய திருப்போரை கலம்பகம். இதில் மொத்தம் 26 உறுப்புகள் இருக்குது. இப்போ கலம்பக உறுப்புகள் 26 உறுப்புகளை வச்சு பாடிய கலம்பக நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்போரை கலம்பகம். அது எழுதினவங்க யாருன்னா அனந்த கிருஷ்ண ஐயங்கார். அனந்த கிருஷ்ண ஐயங்கார் என்பார் பாடிய திருப்போரை கலம்பகத்தில் 26 உறுப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம் கலம்பக
உறுப்புகளுக்கான விளக்கமும் இப்போ பாட்டியல் நூல்களில் கூறினதுக்கு மாறுபட்டு எப்படி கலம்பக இலக்கியங்கள் வந்து செஞ்சுருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் உலாங்கிற சிற்றிலக்கியம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.